ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி இன்றைக்கி காலையில் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் நான் டக்குன்னு எடுத்து ஒரு 6 மணிக்கே கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்து ஊற வச்சிட்டேன். அது நம்ம வீட்டில் இருக்க பொருளே தான். அப்புறம் அதே கப்பில் ஒரு 1 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது என்ன, மோந்தியூர் லட்டு செய்ய போகிறேன். நம்ம கடையில் நினச்சோன்னு இப்போ போய் வாங்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு ஒரு 6 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடலப்பருப்பு 6 மணிலேருந்து ஊறினாலும் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியே ஊற்றாமல் அந்த கடலப்பருப்பில் இருக்கிற தண்ணியிலே இப்படி ஊற்றி இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயிலு, ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு ஊற்றி இப்போ அதை எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாம் கறியறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பொன் நிறமாக வரும்போது இதை எடுத்துக்கணும். இந்த நிறமாக இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். இதே மாதிரியே எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பக்கோடா சைஸில் போட்டு நம்ம எடுத்துக்கணும். டக்குன்னு ஒரு சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸ்வீட்டு இந்த லட்டு. நம்ம போய் கடையில் போய் எப்படியோ ஒரு 300 400 கொடுத்து தான் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு 6 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூல் லீவு வேறு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்து இப்போ இதே மாதிரியே போட்டு பக்கோடா சைஸில் போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்த ஒரு கப்புக்கு எனக்கு எப்படியோ ஒரு 20 22 லட்டு பக்கம் வந்தது. அதுக்கு மேலே நம்ம ஜாஸ்தியாக முதல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் லட்டு செய்கிறதுனா அது ஒரு பெரிய ஒரு வேலையாகவே சொல்லுவாங்க. ஐயோ, இனிப்பு செய்யணும், லட்டு செய்யணும், அதிரசம் செய்யணும்னு. இப்போ தான் நம்ம சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருள்லேயே வச்சு இந்த மாதிரிலாம் மாவு பூந்தி பொரித்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு இப்படி சீக்கிரமாக செஞ்சிடலாம். சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கடையில் வாங்கினா கூட அளவாக தான் வாங்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். கலர் மாறக்கூடாது, இந்த கலரில் இருக்கணும். இது அப்படியே நான் மிக்சி ஜாருக்கு ஆறட்டும். ஆறினோன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொருன்னு எடுக்கணும். நைஸாக இதே மாதிரியே பொரித்து எடுத்ததை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி கொருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருகாமல் எடுத்தால் தான் லட்டு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ வேறு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நான் எடுத்துருக்க அந்த சர்க்கரையை போட்டுக்கிறேன். சர்க்கரையை போட்டு சர்க்கரை 1 1/4 கப்பு. அப்போ 1 கப்பு தண்ணி அதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் போல் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியை நான் அது போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கம்பி பதம்லாம் தேவையில்லை. அந்த பிசு குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி அந்த பிசுப்பு தன்மை இருந்தாவே போதும். இப்போ இந்த பக்கோடா நல்லா ஆறிடுச்சு. ஆறினா தான் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நான் சின்ன ஜாரில் அரைக்கிறனால 2 டைம் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொருன்னு இருக்கணும். ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு சூப்பராக வரும். நம்ம போடுற மெத்தேடு கரெக்டாக பண்ணோம்னா லட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி நுரையாக வரும்போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ நான் ஃபுட் கலர் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த லட்டு கலர் இந்த கலர் இருந்தால் மட்டும்தான் இந்த மோந்தியூர் லட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ட்ராப் மட்டும் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருக்க அந்த பூந்தி மாவை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கம் நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பக்கத்தில் ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சு நெய் வந்து ஒரு 6-7 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 20-25 முந்திரி போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த நெய்யோடு எடுத்து அதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 1 கப்புக்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு. இதே மாதிரி கொஞ்சம் எனக்கு சூடாறட்டும்னு வச்சுருந்தேன். சூடாறினோன்னே லட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், அருமையான பூந்தி லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டு சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். டேஸ்டான லட்டு நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே முந்திரி வச்சா இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.